हालेलुया, हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। फिर से परमेश्वर ने अवसर दिया आप लोगों के मध्य में वचन से बातें करने के लिए। திரும்பமாக உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன்। मैं विश्वास करता हूँ बहुत ही भला और चंगा है इस पल में, நீங்கள் இந்த வேளையிலும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் क्योंकि விசுவாசிக்கிறேன்। मेरा यहोवा भला है, ஏனென்றால் என் தேவன் நல்லவர், उसकी करुणा सदा के लिए है। அவருடைய கிருபை என்றும் உள்ளது, जिसकी करुणा सदा के लिए है அவருடைய கிருபை என்றும் உள்ளது, वो यहोवा बहुत ही भला है। அந்த தேவன் நமக்கு நல்லவராகவே आमीन, இருக்கிறார்। हालेलुया, हालेलुया। हालेलुया। इस सुबह भी इस शाम के समय में भी आपके सामने मैं परमेश्वर के वचन को लेकर आना இந்த चाहता हूं। மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறேன்। प्रभु के हाथ में अधीन रहने के बारे में, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பதை குறித்து, अधीनता के बारे में मैं सिखाने वाला हूँ। அடங்கி இருத்தல், हालेलुया। கீழ்ப்படிதல்। ये हालेलुया। सबसे बड़ी इन दिनों में बड़ी सवाल है। ये இந்த நாட்களிலே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது। लोग किसी के अधीन में रहना नहीं चाहता है। மனிதர்களுக்கு மற்றொருவருக்கு கீழ் இருப்பது விருப்பம் கிடையாது। अधीनता में रहना लोगों को बिल्कुल पसंद नहीं है। மற்றவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருப்பது யாரும் விருப்பப்படுவதில்லை। मगर परमेश्वर कहता है, परमेश्वर के वचन इस प्रकार से कहता है, ஆனால் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, वो अपनी प्रधानों की अधीन में रहना है। உங்களுடைய மேலானவர்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள்। हालेलुया, 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 हालेलुया। मगर पतरस जो है பேதுரு विशेष कर किसके हाथ के नीचे अधीन में रहने के बारे में सिखाता நாம் है। யாருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு தெளிவாக கூறுகிறார்। हालेलुया, हालेलुया। हम लेंगे पहले पतरस उसकी 5वीं अध्याय की 6वीं कलम को ले लेंगे। முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। वो कहता है, அவர் கூறுகிறார், परमेश्वर की बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वह तुम्हें उचित समय पर बढ़ाएगा। ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்। यहाँ पर 3 विषय को हम देखते हैं। இங்கே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம்। सबसे पहले वो परमेश्वर के हाथ के नीचे हमें अधीन रहना है। முதலாவது தேவனுடைய கரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும்। जरा 1 मिनट, एक फोन आ रहा है, मैं उसकी साइलेंट करना भूल गया, जरा साइलेंट कर लेते हैं। सॉरी। हालेलुया, परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। हालेलुया। हालेलुया। कॉल उस समय आता है जब हम परमेश्वर के काम में जब व्यस्त रहते हैं, तभी हमारा मोबाइल में काफी सारे कॉल आते हैं। अनेक நேரங்கள்ல நாம் தேவனுக்காக நம்ம பிஸியாக இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட अनेक இடையூறுகள் வருகிறது। हम साधारण रीति से हमें कभी कॉल नहीं आएगा जल्दी। மற்ற நேரங்கள்ல இப்படிப்பட்ட இடையூறுகள் வருவதில்லை। हालेलुया, हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை हम உண்டாவதாக। इंग्लिश बाइबल में जब पढ़ते हैं, இதே வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் போது सबसे पहले humble yourself करके कहता है। humble yourself, தாழ்மைப்படுத்துங்கள் என்று இருக்கிறது। To under whom I should humble myself? நாம் யாருக்கு தாழ்த்த வேண்டும்? In the mighty hands of God. தேவனுடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க Amen. வேண்டும்। हालेलुया। हालेलुया। हमें किसके हाथ के नीचे अधीन में रहना है? நாம் யாருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும்? आज काफी सारे लोग अधीन में हैं, இன்றும் எவ்வளவு ஜனங்கள் அடங்கி இருக்கிறார்கள் தான், मगर किसके हाथ के नीचे? யார் கைக்குள்ள இருக்கிறாங்க? मगर बाइबल हमें सिखाता है, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, परमेश्वर के हाथ के नीचे अधीन में रहना जरूरी है। கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி இருங்கள்। Under the mighty hands of God. கர்த்தருடைய பலத்த கைக்குள்। Amen. Amen. Hallelujah. 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 That he may exalt you in the right time. தேவன் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும் படிக்கு। Amen. Amen. Hallelujah. हमें Hallelujah. उसके हाथ के नीचे अधीन रहना है जो हमें ऊंचा उठाता है। நம்மை உயர்த்தக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு கரத்திலே அடங்கி वो हमें दबा कर रखने वाला परमेश्वर नहीं அந்த है। தேவன் நம்மை அடக்குகிறவர் அல்ல, वो हमें इस संसार के निचली स्थान में रखने वाला அவர் परमेश्वर நம்மை नहीं இந்த है। உலகத்திலே கீழான ஸ்தானத்திலே வைக்கிற தேவன் அல்ல. यहाँ पर पतरस कहता है उसके हाथ के नीचे अधीन रहो जो मुझे कीचड़ से दलदल से उठाकर चट्टान में बसाने वाला परमेश्वर के पर। பேதுரு கூறுகிறார், நாம் யாரின் கரங்களில் அடங்கி இருக்க வேண்டும்? நம்மை சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் உயர்த்துகிற அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளாக. Some leaders को इस संसार में हम देखते हैं। உலக பிரகாரமான தலைவர்களை நாம் பார்க்கிறோம். डेविड साउल के हाथ के नीचे काम करता था। நாம் பார்த்தோம், வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது சவுலின் கரத்தின் கீழ் அடங்கி வேலை मगर பார்த்தார். साउल दाऊद को बिल्कुल नहीं चाहता था। ஆனால் சவுலோ தாவீதை விரும்பவே இல்லை. He was working with this sincerely to his master. தாவீது தன்னுடைய எஜமானனாகிய சவுலுக்கு உண்மையும் உத்தமமாக வேலை பார்த்தார். जब साउल दुष्टात्मा से ग्रसित और परेशान था, वहां पर ये वाजंत्र बचाकर उसकी आजादी की कारण बना। சவுலுடைய கரத்தின் கீழே தாவீது வேலை பார்த்த போது சவுல் துஷ்ட ஆவியினாலே அவன் பீடிக்கப்பட்ட போதெல்லாம் தாவீது தன் கரத்திலே இசை கருவியை மீட்டி அவனை விடுதலை செய்தார். वो साउल के लिए छुटकारा का कारण बना था। சவுலுக்கு ஒரு விடுதலை அவனால் கிடைத்தது. और फिलिस्तियों के सामने युद्ध जीतकर साउल की और उसकी राज्य की रोशनी को बढ़ाया। அதே போல பெலிஸ்தருக்கு விரோதமான अनेक யுத்தங்களை தாவீது ஜெயித்து சவுலனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். इतने सब करने वाले उस दाऊद को साउल कभी भी ये नहीं चाहे बड़ा हो जाए करके। இவ்வளவு செய்த அந்த தாவீதை குறித்து சவுலுக்கு நல்ல எண்ணம் இருக்கவில்லை, அவன் பெருகுவதை அவன் விரும்பவில்லை. मगर हम जिस परमेश्वर के हाथ के नीचे अधीन रहने के लिए कहता हूँ, ஆனால் நம்ம எந்த தேவனின் கையின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும் என்று वो परमेश्वर चाहता है कि आप बड़े। அந்த தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் வளர வேண்டும், பெருக வேண்டும். அதுதான் एक जगह पर यीशु मसीह स्वयं कहते हैं, இயேசுவே இதை கூறியிருக்கிறார், जो मुझ पर विश्वास करते हैं ना, என்னை वो விசுவாசிப்பவர்கள் मैं जो करता हूँ वो सारे काम को भी करेंगे, அவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், इससे भी बड़े बड़े कार्यों को करेंगे। என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் हालेलुया, செய்வார்கள். हालेलुया, हालेलुया। सही में मैं आपको कहता हूँ। ஆமென், உண்மையாகவே சொல்லுகிறேன். देखो पौलुस से भी बढ़कर यीशु मसीह, பவுலை காட்டிலும் பெரியவர் நம்ம இயேசு கிறிஸ்து. यीशु मसीह ने ज्यादा ट्रैवल नहीं किए, இயேசு கிறிஸ்து अनेक இடங்களுக்கு அவர் கடந்து वो செல்லவில்லை, ज्यादा ट्रैवल नहीं किए, அவர் अनेक பிரயாணங்களை मगर மேற்கொள்ளவில்லை. उनके सारे चेले जो है एंटायर वर्ल्ड में ट्रैवल किए। ஆனால் அவருடைய சீடர்களோ இந்த உலகம் முழுவதும் பிரயாணப்பட்டு हालेलुया, சுவிசேஷம் वो 3.5 साल उसके सारे चेले उसके हाथ के नीचे अधीन में थे। ஆனால் அதே சீஷர்கள் 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தின் கீழ் அடங்கி இருந்தனர். अधीन में रहना ये कोई कैदी के समान नहीं है। அடங்கி இருப்பது என்பது அடிமையாக இருப்பது அல்ல, वो ये कोई गुलामी जैसे भी नहीं है। ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல। ये परमेश्वर के हाथ के नीचे अधीन रहना जो है, தேவனுடைய பலத்தின் கரத்தின் கீழ அடங்கி இருப்பது एक फैक्ट्री के अंदर एक प्रोडक्ट जो है कुछ समय के लिए वो सारे प्रोसेस में जाता है। ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு பொருளானது अनेक படிகளின் வழியாய் கடந்து செல்கிறது। वो फैक्ट्री का इंटेंशन ये नहीं रहेगा ये तैयार होकर उसके अंदर ही रखने के लिए इंटेंशन नहीं रहेगा। அந்த ஃபேக்டரியோட नोக்கம் இது கிடையாது, அந்த பொருளை தயார் செய்து அதை தாங்களே வைத்துக் கொள்வது அந்த நோக்கம் उसकी கிடையாது। उत्तम क्वालिटी से बनाएगा, அந்த ஃபேக்டரியின் நோக்கம் என்ன? उसका அதை ஒரு தரமான பொருளாக உருவாக்கி उसका एक डेट होगा, डिलीवरी डेट होगा, அதுடைய ஒரு டெலிவரி டேட், ஒரு मैन्युफैक्चरिंग डेट அதற்கு உண்டு। उस डेट तक उसको परिपक्व होना जरूरी है। அந்த நாள் வரையும் அதை ஆயத்தப்படுத்தி बिफोर द डेट वो यदि प्रोडक्शन कर देते हैं, அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக ப்ரொடியூஸ் वो பண்ணிவிட்டால் ऑफ प्रोसेस रहता है। அது அரைக்குறையாகத்தான் இருக்கும்। ऑफ प्रोसेस जो है அந்த அரைக்குறையாய் वो कभी भी यूजफुल नहीं होता है, எந்த ஒரு உபயோகமாகவும் उसमें कोई फिनिशिंग नहीं அதுல रहेगा। ஒரு முழுமை இருக்காது। वो उसके अंदर मोटर तो फिट हुआ रहेगा, அதுல ஒருவேளை மோட்டார் ஃபிட் ஆக இருக்கலாம், वो चलने की लायक भी रहेगा, அது ஒருவேளை அது அந்த வண்டியானது அது இயங்க கூடியதா मगर இருக்கலாம், उसमें सेफ्टी फ्यूचर नहीं रहेगा। ஒருவேளை அதுல அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாமல் वो போய்விடலாம்। सारे चीज को तैयार करने के बाद कंपनी उसे डिस्प्ले में लेकर आता है। அது எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு கம்பெனியானது அந்த பொருளை
வெளிப்படையாக டிஸ்ப்ளேக்கு கொண்டு और उसके வருவார்கள். पहले तैयार होने के बावजूद उसको काफी सारे टेस्ट करते हैं। அந்த பொருளை தயார் செய்த பின்பும் அந்த பொருளானது அநேக டெஸ்டிங்க்கு वो உட்படுத்தப்படுகிறது. टेस्टिंग इसलिए किया जाता है எதற்காக என்றால் ताकि इसे उपयोग करने वालों को कोई भी नुकसान नहीं पहुंचे அதை इसके जरिए से। பயன்படுத்துவோருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக. जब तक कंप्लीटली टेस्टिंग पूरा नहीं होती है முழுமையான அந்த டெஸ்டிங் முழுமையாக तब நடைபெறாவிட்டால் तक इसे कंपनी यूज करते रहती है। கம்பெனியானது அதை இன்னும் அதை அதிகமாக சீர்படுத்திக் கொண்டே जब இருக்கும். कंपनी जान लेती है ये अच्छा है पब्लिक यूज करने का प्रोडक्ट है तो वो तुरंत रिलीज डेट को अनाउंस कर देता है। அந்த பொருளானது தயார் நிலைக்கு வந்துவிட்டால் மட்டுமே கம்பெனியானது அதை ரிலீஸ் பண்ணும். रिलीज डेट ही नहीं पूरा मीडिया को भी बताता है हमारा एक प्रोडक्ट है ये रिलीज होने वाला है। அது ரிலீஸ் ஆகக்கூடிய தேதியை மட்டுமல்ல அது எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாவற்றுக்கும் அறிவித்து விடுவார்கள். இத்தனாம் தேதி இது வெளிவர போகிறது. तब तक वो प्रोडक्ट जो है कंपनी के हाथ के नीचे है। அதுவரை அந்த பொருளானது அந்த கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். आज हमारी जिंदगी में भी ऐसे ही है। நம் வாழ்க்கையிலும் இன்றும் அந்த हमको நிலைமை एक्सप्लोर करने के लिए बहुत इच्छा है। நமக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அநேக காரியங்களை காண வேண்டும் என்ற ஆசைதான். हमें बाहर जाना के लिए बहुत इच्छा है। நாம் வெளியே வந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற यंग ஆசைதான். प्रीचर्स आप लोगों की जिंदगी में ऐसे इच्छा है मैं बड़ा सारे देश में जाकर प्रचार करना है। இந்த காலத்து இந்த தலைமுறை ஊழியக்காரர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆசை வெளியே புறப்பட்டு பெரிய ஆளாக मैं வேண்டும், फेमस बनना है। நான் பிரசித்தியானவனாக यस வேண்டும். यही चीज परमेश्वर भी चाहता है। ஆமென். தேவனுடைய நோக்கமும் அதுதான். वो आपको फेमस किए बिना नहीं छोड़ेगा। உங்களை அவர் பிரபலம் ஆக்குவார் தான். वो परमेश्वर आपकी जिंदगी को आशीष के साथ उस आपकी तारीफ को भी बढ़ाएगा। உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து உங்களுடைய பேரையும் தேவன் मगर हमें பெருமைப்படுத்துவார். उसकी योग्य समय की इंतजार करना जरूरी ஆனால் है। அதற்குரிய நாள் அதற்குரிய காலம் வரை நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். हम सभा उपदेशक एक्लेसियास्टिकस उसकी 3 अध्याय की 11वीं कलम में हम देखते हैं நாம் பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே वो வாசிக்கிறோம். परमेश्वर अपने समय में सारे बातें बड़ी सुंदरता से करता है। தேவன் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். हालेलुया। हालेलुया। इसलिए परमेश्वर की हाथ के नीचे इन दिनों में अधीन रहेंगे। எனவே இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி वो இருப்போம். परमेश्वर के हाथ के नीचे रहना जो है ना தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருப்பது ये என்பது सबसे बड़ी सौभाग्य है। அது ஒரு பெரிய பாக்கியமான ये ஒரு காரியம். सबसे बड़ी सौभाग्य அது है। ஒரு பெரிய ஸ்லாக்கியம். इस सौभाग्य को हमें पाना जरूरी है। அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். इस रात के संदेश में परमेश्वर को कहना जरूरी है இந்த இரவு வேளையிலும் நாம் சொல்ல வேண்டியது My என்னவென்றால் God will give the shape in our life. தேவன் என் வாழ்க்கைக்கு ஒரு உருவத்தை கொண்டு வருவார். हालेलुया हालेलुया। 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 तो परमेश्वर हमारी जिंदगी में बहुत सुंदर रीति से कार्य को कर தேவன் रहा நம் வாழ்க்கையில மிகவும் அழகாய் எல்லாவற்றையும் है। செய்யக்கூடியவர். हम परमेश्वर के हाथ के नीचे अधीन में रहेंगे ना நாம் தேவனுடைய கரத்தின் கீழ் நம்மை அடங்கி தாழ்த்தும் போது He will work on us every day. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மேல் கிரியை செய்து கொண்டே वो இருப்பார். हर दिन हमारी जिंदगी में कार्य करेगा। தேவன் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காரியங்களை वो நடத்தி समटाइम கொண்டே हमारे இருப்பார். कैरेक्टर में कार्य करेगा। ஒரு சில நாட்கள் நம்முடைய சுபாவங்களில் वो தேவன் கிரியை समटाइम वो செய்வார். हमारी रूप के ऊपर कार्य करेगा। ஒரு சில நேரங்களில் நம்முடைய தோற்றங்களிலே கர்த்தர் கிரியை हमारी जो செய்வார். ज्ञान मंडल है वहां पर कार्य करेगा। நம்முடைய புத்தியிலே கர்த்தர் கிரியை செய்வார். वो काफी हमारे जुबान पे कार्य करेगा। நம்முடைய நாவிலே கர்த்தர் கிரியை तो செய்வார். परमेश्वर के हाथ के नीचे रहने से वो हमें बनाता है। நாம் எவ்வளவாய் கர்த்தருடைய கரத்தின் கீழே நாம் அடங்கி இருக்க ஒப்புக்கொள்கிறோமோ हालेलुया। அவ்வளவாக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். हालेलुया हालेलुया। 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 इधर हम परमेश्वर से कहेंगे இந்த நாளிலே நாம் हे கர்த்தரிடத்திலே परमेश्वर கேட்போம். मुझे और भी बनाइए கர்த்தாவே परमेश्वर என்னை இன்னும் உருவாக்கும். मुझे और भी बनाइए இன்னும் என்னை परमेश्वर। உருவாக்கும். एक हीरा जो है ना हीरा ஒரு வைரமானது वो साधारण एक पत्थर ही है அது ஒரு சாதாரண கல் தான். जिससे जितने उसे तराशते ना அதை எவ்வளவாக அதை கூர்மையாக்கி उस கொண்டிருக்கிறார்களோ तराशने के भी तरीका है। அதை கூர்மையாக்குவதற்கும் ஒரு முறை உண்டு. जितने अच्छे से तराशा जाता है ना அது எவ்வளவு கூர்மையாக उतना ही उसकी मूल्य बढ़ जाती है। அந்த அளவு அதனுடைய மதிப்பும் அதிகரிக்கிறது. हालेलुया हालेलुया। 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 हम परमेश्वर को पूछेंगे परमेश्वर मैं आपके हाथ में एक
चाहे एक साधारण पत्थर के समान, मगर मुझे अच्छे से तरासो परमेश्वर। ஆண்டவரே நான் உம்முடைய கரத்திலே ஒரு சாதாரண கல் தான் ஆண்டவரே, ஆனால் என்னை ஒரு ஆண்டவரே நீர் உருவாக்கி அருமையான ஒரு வைரத்தை போல மாற்றும். हालेलुया। परमेश्वर करने में सक्षम है। தேவன் கண்டிப்பாக அதை செய்வார். परमेश्वर अपने लोगों को इस संसार में उत्तम बनाकर दिखाना चाहता है। தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியானவர்களாக்கி இந்த உலகத்துக்கு Waiting வெளிப்படுத்த in the presence of God, not wasting our time. நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது ஒரு நேரத்தை வீணாக்குகிற காரியம் அல்ல. Hallelujah. 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 So we must humble ourselves in the mighty எனவே hands of God. தேவனுடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள हालेलुया। வேண்டும். Hallelujah. हालेलुया। इसलिए हमें Hallelujah. सीखना जरूरी है। இதிலே நாம் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். अब जिसके हाथ के नीचे है ना, वो परमेश्वर हमेशा आपको उठाने वाला परमेश्वर நாம் है। எந்த தேவனுடைய கரத்தின் கீழ் இருக்க ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த கரம் நம்மை உயர்த்த வல்ல தேவனுடைய हालेलुया। கரம். हमें Hallelujah. उठाने वाला परमेश्वर। நம்மை உயர்த்தக்கூடிய தேவன். इस संसार के मास्टर्स को हम देखते हैं, இந்த உலக பிரகாரமான எஜமான்களை நாம் वो பார்க்கிறோம். अपने नौकर को 25 साल 30 साल 35 साल उसकी नौकरी को करवा कर उसको एक नौकर के रूप से उसको रिटायरमेंट देते हैं। ஒரு கம்பெனியை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய கீழ் வேலை பார்க்கக்கூடியவர்களை 20 வருஷமோ 30 வருஷமோ அவர்களை வேலை வாங்கி பின்னர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லயும் அதே நிலைமையில் தான் அவர்களை வெளியே அனுப்புவார்கள். इस संसार की मालिक कभी ये नहीं सोचेगा कि मेरे वर्कर कुछ साल के बाद वो खुद कुछ एक फैक्ट्री को स्टार्ट करे और उसके पास काफी वर्कर हो जाए। எந்த ஒரு முதலாளியும் தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர் ஒரு கொஞ்ச வருஷத்துல அவர் இன்னும் நன்றாக முன்னேறி சொந்தமாக தொழில் ஆரம்பித்து உயர வேண்டும் என்று யாரும் நினைப்பது They இல்லை. can, but they cannot do that. அவர்களால அதை செய்ய முடியும், நினைக்க முடியும், ஆனால் எவரும் क्योंकि செய்ய संसार की மாட்டார்கள். मालिक की सोच वैसे ही है। ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் அவ்வளவு उनके குறியதுதான். पास एक प्राउड रहता है, मेरे पास ये लोग 30 साल काम कर रहे हैं, 25 साल काम कर रहे हैं। அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், இவன் என்னிடத்தில் 30 வருடம் வேலை பார்க்கிறான் என்று. हालेलुया। Hallelujah. उनके अंदर एक घमंड होती है। அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். मगर मेरे परमेश्वर यीशु मसीह ने उन्हें 30 साल नहीं रखा, 3.5 साल में रिलीज कर उनको लाइफ चेंजर करके विश्व के सारे कोने में परमेश्वर ने ஆனால் भेजा। நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் இருந்த சீஷர்களை வெறும் 3.5 ஆண்டுகளிலே அவர்களை ட்ரெயின் செய்து அவர்களை உலகம் எங்கும் தனக்கு சாட்சியாக எடுத்து பயன்படுத்தினார். Hallelujah. Hallelujah. कितने डिफिकल्ट है मिनिस्ट्री करना, पता है ஊழியம் आपको? செய்வது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். एक जीविश पर्सन यहाँ पर सेंट थॉमस यहाँ पर इंडिया में आया। ஒரு யூதனான புனித தோமா இந்தியாவிற்கு கடந்து வந்து वो इंडिया में आकर केरला तमिलनाडु उस जगह पर उन्होंने मिनिस्ट्री किया है। அவர் தமிழ்நாடு கேரளா பகுதிகளிலே ஊழியம் பண்ணினார். हम कोई अलग भाषा के मध्य में सेवकाई करना नहीं चाहते हैं। நாம் ஒரு மாற்று மொழியினிடத்தில் ஊழியம் செய்வது நாம் விருப்பப்படுவதில்லை. We face much difficult of the language, ஏனென்றால் நமக்கு மொழி என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. culture, அவர்களுடைய கலாச்சார food, வித்தியாசம், ऐसे உணவு, काफी सारे डिफिकल्टीज को हम देखते हैं। இப்படிப்பட்ட अनेक வித்தியாசங்கள் உண்டு. हालेलुया। Hallelujah. हालेलुया। मगर उस थॉमस इंडिया में आकर एक बड़ी सक्सेसफुल मिनिस्ट्री किया। आज 2000 साल के बाद भी जिसने स्टार्ट किया उस मिनिस्ट्री आज भी चल रहा है। அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தோமா இந்தியாவிற்கு கடந்து வந்து அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஊழியத்தை செய்து அவர் கடந்து சென்றார். அவருடைய அந்த ஊழியம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று हालेलुया। तो 3.5 साल में कितनी बड़ी ट्रेनिंग है देखो। அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருடங்களிலே ஊழியங்களிலே சீஷர்களை எப்படியாக हालेलुया। वही परमेश्वर इन दिनों में आपको और मुझे ट्रेनिंग देना चाहता है। இந்த நாட்களிலும் தேவன் நம்மை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆயத்தப்படுத்தி हम इस கொண்டிருக்கிறார். संसार की कॉलेजेस और कई जगह पर हम जो अभी ट्रेनिंग लेते हैं उसका सर्टिफिकेट मिलता है। நாம் இந்த உலக பிரகாரமாக ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளும் பொழுது காலேजेस நமக்கு சர்டிபிகேட் जब आप परमेश्वर के हाथ के नीचे बैठते हैं और उससे ज्ञान को प्राप्ति करते हैं, वहां पर इस संसार की कोई भी सर्टिफिकेट नहीं है। நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு உலக பிரகாரமான சான்றிதழ் கிடைக்காமல் இருக்கலாம். You may not get the certificate, ஒருவேளை உலக பிரகாரமான
But surely you will have the reward in your life. ஆனால் கண்டிப்பாக நமக்கு அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. It's not the piece of paper will be provided to you. ஒரு சான்றிதழ் என்று ஒரு பேப்பர் நம் கரத்துல கிடைக்காம But surely reward for you in your ஆனால் life. அதற்கான பிரதிபலனை தேவன் கொடுப்பார். हम इस संसार में काफी सारे ट्रेनिंग करते இந்த हैं, உலகத்திலே நாம எவ்வளவு ட்ரெய்னிங்ஸ் कितने एजुकेशन अचीवमेंट करते हैं, எவ்வளவு அச்சீவ்மென்ட்ஸ் எவ்வளவு हमारे पास पेपर सर्टिफिकेट काफी सारे रहती है. எவ்வளவு பேப்பர்ஸ் நம்முடைய கரங்களில் जितने दिन अपने वो स्टडीज को करते हैं उतने दिन हम वो एकेडमिक के अधीन में रहते हैं. நாம் எத்தனை வருஷங்கள் ஒரு குறிப்பிட்ட கல்வியை கற்கிறோமோ அத்தனை வருஷங்கள் நாம் அந்த கல்வித்துறைக்கு நாம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். वो हमें सर्टिफिकेट दे देता है, அவர்கள் அதன் இறுதியிலே நமக்கு சான்றிதழை मगर they கொடுக்கின்றனர். are failed to give the reward. ஆனால் நமக்கு அதற்குரிய எந்த பலனும் You அவர்கள் can have the கொடுப்பதில்லை. certificate and store it in your cupboard. நம்ம அந்த சான்றிதழை நாம் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கலாம், அவ்வளவுதான். And after getting the certificate, the opportunity will come. It did not come to directly to you. நீங்க படிச்சதுக்காக உங்களை தேடி தானாக வாய்ப்புகள் வரப்போவதில்லை. But when you are sitting in the hands of God, humbling yourself in the mighty hands of God, there is a sure reward comes in your life. ஆனால் நீங்கள் தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி உங்களை தாழ்த்த வேண்டும் என்று நீங்கள் I நினைக்கும் am போது not உங்களுக்கு against of any. நிச்சயமாக தேவனுடைய பலன் அதற்கு கடந்து I வரும். am not against of any institution or any Bible college. நான் எந்த ஒரு பைபிள் காலேஜ் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு விரோதி அல்ல. That is must. அது அவசியம் I தான். am a Bible college student. நானும் ஒரு வேதாகம I have done my Bible college studies. நானும் வேதாகம Then கல்லூரியில் only I am able to preach something from the Bible. அதன் நிமித்தம் எனக்கு போதிப்பதற்கு ஒரு சில கிருபைகளை தேவன் கொடுத்தார். But I want to tell you and encourage you. ஆனால் உங்களை நான் உற்சாகப்படுத்துவது In this evening time, just humble yourself இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை in the hands of God. கர்த்தருடைய கரத்திலே. God has a particular plan about your life. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு குறிப்பிட்ட That is நோக்கம் not உண்டு. to hurt you, அது உங்களை வேதனைப்படுத்துவது but that the plan is for to bless your life. அது உங்களுக்கு தீமைக்காக அல்ல, அது நன்மைக்கு परमेश्वर आपको आशीष करने के लिए इन दिनों में अधीनता को मांग रहा है. தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி உங்களிடத்திலே அவர் அடங்கி இருக்க வேண்டும் என்று कई बार எதிர்பார்க்கிறார். शैतान हमें सिखाता है, சாத்தான் இவ்வாறாக நமக்கு கற்றுக் கொடுக்கலாம், सिखाता है கற்றுக் ये கொடுக்கலாம். ऐसे कितने दिन तुम बिताएगा समय, எத்தனை வருஷம் இப்படி நீ அடங்கி இருப்ப, ऐसे कितने दिन परमेश्वर के हाथ के नीचे रहेगा. எத்தனை வருஷம் நீ இன்னும் கர்த்தருடைய देख கரத்தில் दुनिया के அடங்கி सारे இருப்பாய். लोग कैसे हैं, உலகத்தாரை பார், उन लोगों ने क्या क्या कर चुके हैं. அவங்க என்னென்னலாம் आज சாதிச்சிட்டாங்க. भी तो प्रभु के ऊपर भरोसा करता है. இன்னுமா நீ கர்த்தரிடத்தில் प्रभु तेरे जिंदगी में कार्य करेगा. கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை ऐसे செய்வாரா? कर शैतान बढ़खाता है. இப்படியாக நம்மை குழப்புவான். वही तो हम देखते हैं उत्पत्ति 3 अध्याय में हम देखते हैं. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் அதுதான் और நடந்தது. हवा से आकर वहां पर सर्प के रूप में शैतान उसको धोखा दे रहा है. அங்கே சாத்தான் பாம்பின் வடிவத்தில் வந்து ஏவாளை அங்கே வஞ்சிக்கிறார். परमेश्वर ने आदम और हवा को बनाया, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் वह படைத்தார். एदन वाटिका में रखा. அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். परमेश्वर ने कहा सारे वृक्ष के फल खा सकते, 2 वृक्ष के फल को नहीं खाना है. நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று और கட்டளை. भलाई बुराई जानने वाला वृक्ष, அந்த நன்மை தீமை அறிகிற கனி, दूसरी जीवन के वृक्ष, மற்றொன்று ஜீவ इस விருட்சம். दोनों को तो नहीं करना है. இதை நீ புசிக்க வேண்டாம் என்றார். वहां पर शैतान आकर हवा से कहता है, ஆனால் சாத்தான் கூறியது என்ன? क्या परमेश्वर ने कुछ मना किया क्या? தேவன் உங்களுக்கு ஏதாவது தடை பண்ணினாரா? और वो तो कहती है छूने के लिए भी मना किया. ஆனால் அவள் சொல்லிவிட்டால் அது தொடக்கூட கூடாது और என்று. इसलिए सब लोग बोलते हैं परमेश्वर ने ये सब बना क्यों मना किया करके. அதனால் இன்னும் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை தொடக்கூடாது என்றால் எதற்காக படைத்தார், எதற்காக क्यों படைத்தார்? वृक्ष को उधर रखने का, அந்த விருட்சத்தை ஏன் அங்க क्यों வைக்க वहां पर ठोकर के कारण बनने का. அங்க ஏன் ஒரு இடரல் உண்டாக்க The வேண்டும்? God wants to check these people whether these people having a patience or not. தேவன் அவர்களுடைய பொறுமையை சோதிக்கும்படியாக அதை வைத்தார். एक एग्जाम्पल बताना चाहता हूँ. ஒரு உதாரணத்துக்கு, एक बड़ा धनी है, ஒரு பணக்கார மனிதன், उसके छोटे छोटे बच्चे हैं, அவனுக்கு சிறு சிறு குழந்தைகள், और उस छोटे बच्चों को सब चीज पर उसकी अधिकार है. बच्चों को अधिकार दिया. அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருட்கள் மேலும் அந்த சிறு பிள்ளைங்களுக்கு அதிகாரத்தை और सब கொடுத்திருந்தார் அந்த छोटे தகப்பன். छोटे खिलौना, खाना, वरांडा सब कुछ उनका ही है. அது டாய்ஸா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், எல்லாவற்றின் மேலும் அவர்களுக்கு அதிகாரம் मगर இருந்தது. वहाँ पर जो बड़ा गाड़ी है, ஆனால் அங்க
ஒரு பெரிய வண்டி बड़ा இருந்தது. गाड़ी है। பெரிய வண்டி. मगर वो गाड़ी को चलाने के लिए बच्चे योग्य नहीं है। ஆனால் அந்த பெரிய வண்டியை பயன்படுத்துவதற்கு அந்த சிறு பிள்ளைகளுக்கு வயது போதாது. उनके पास क्षमता नहीं है अभी वो गाड़ी को चला सकते। அதை இயக்குவதற்கு அவர்களுக்கு பலம் போதாது. मगर उनकी जब उम्र पूरा हो जाती है, அவர்களுக்கு குறிப்பிட்ட வயது वो வரும்போது सही समय पर वो गाड़ी उसका बाप बेटे को निश्चित तौर से देगा। அந்த வயதை அவர்கள் அடைந்த பின்பு கண்டிப்பாக அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தே उसके தான் पहले தீருவார். नहीं देने का कारण क्या है? அதற்கு முன்பாக அதை கொடுக்க முடியாததன் காரணம் என்ன? उसके बाप को बच्चे के ऊपर बहुत ही कंसर्न है। அந்த தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் அத்தனை அக்கறை கொண்டிருந்தார். वो का आसपास के लोग बच्चे लोग बोलेंगे तुम्हारा पापा क्यों नहीं देता है, तुम्हारा पापा क्यों नहीं देता है। ஆனா பக்கத்து வீட்ல இருந்த பிள்ளைங்களோ இவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் உங்க அப்பா அதை கொடுக்க மாட்டாரு? वो क्यों नहीं देता है? ஏன் அவர் தர மாட்டாரு? ओ तुम्हारा पापा कंजूस है, உங்க அப்பா சரியான கஞ்சர். वो सही समय पर नहीं दे रहा तुमको। அவர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க वो மாட்டாரு. देखो और लोगों के पिता को देखो सब कुछ देता है। மத்த பேரண்ட்ஸ் பாருங்க எல்லாம் ऐसे கொடுக்கறாங்க. भड़का के भड़का के भड़का के இப்படியாக சொல்லி 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 उस बच्चे के अंदर वो उस गाड़ी को चलाने की आशा को उत्पन्न कर देता है। அப்படி சொல்லி சொல்லி அந்த வண்டி எப்படியாவது இயக்கி விட வேண்டும் कैसे என்ற भी तो मैं எண்ணம் छोरी से तो गाड़ी को चला लूंगा। எப்படியோ திருட்டுத்தனமாக जब मेरे पापा सोएंगे उस समय में मैं कैसे भी गाड़ी को चला எங்க लूंगा। அப்பா தூங்கும் போது எப்படியாவது நான் அந்த காரை போய் ஓட்டிடணும். क्या उसके पिताजी गाड़ी को इसलिए नहीं चलाने कहा कि वो नहीं देना चाहते हैं? அந்த தகப்பன் அந்த பிள்ளைங்க அந்த காரை ஓட்டிட கூடாதுன்றனாலே அதை கொடுக்காம नहीं இருந்தாங்க. नहीं नहीं, இல்ல वो सही समय की उसके पिताजी इंतजार कर रहा था। அதற்கான சரியான நேரத்திற்காக अगर அந்த समय தந்தை के காத்திருந்தார். पहले उस बच्चे ने क्या करने के लिए कोशिश कर रहा है, ஆனால் நேரத்துக்கு முன்பாகவே அந்த பிள்ளைகள் அதை இயக்க பார்க்கிறார்கள். इसलिए तो उसके वो गाड़ी को लेता है और उससे नुकसान भी हो जाती है। அப்படியே அந்த பிள்ளைகள் அதை எடுத்தாலும் அதன் முடிவு ஆபத்து தான். जब नुकसान हो जाती है, ஆனால் ஆபத்தான जितने लोग भड़काते वो सारे कोई वहां पर मौजूद नहीं रहते। அந்த ஆபத்தை அந்த பிள்ளைங்க சந்திக்கும் போது அந்த பிள்ளைங்களை தவறான வழி நடத்தின யாரும் அங்கே உதவி செய்ய कोई போவதில்லை. वहां पर नहीं रहेगा। யாரும் அங்கே உதவிக்கு வர उसकी போவதில்லை. दंड जो है वो बेटा कोई पाना पड़ेगा। அந்த அதன் நிமித்தமான தண்டனையை அந்த முடிவை எடுத்த அந்த वैसे ही பிள்ளைகள் மேலே परमेश्वर தான் हमें रखा है। அப்படித்தான் இயேசு समय தேவன் के நம்மை पहले வைத்திருக்கிறார். शैतान हमें भड़काता है। ஆனால் நேரத்துக்கு முன்பே காலத்துக்கு முன்பே சாத்தான் வஞ்சிக்க वो பார்ப்பான். उससे कार्य कोई भी परमेश्वर के विरोध में कार्य को करवाता है हमसे। எப்படியாவது தேவனுக்கு விரோதமான காரியத்தை நடப்பித்து விட बस வேண்டும் என்று उसे हमें परमेश्वर की नजर से गिराना चाहता है वो। நாம் தேவனுடைய பார்வையிலிருந்து எப்படியாவது கீழே விழுந்து விட வேண்டும் என்று சாத்தான் हालेलुया முயற்சிப்பான். हालेलुया। आपको पता है परमेश्वर आपको कितनी ऊंचाई में रखा है? உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களை எவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறார்? कितनी ऊंचाई में रखा है? எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார்? ये सृष्टि की सारे ऊंचाई से भी बढ़कर परमेश्वर ने मनुष्य को ऊंचाई में रखा தேவன் है। தாம் படைத்த எல்லா படைப்பிற்கும் மேலாக மனிதனை வைத்திருக்கிறார். हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। उसके नजर में मैं ऊंचे स्थान में हूँ। தேவனுடைய பார்வையிலே நான் உயர்ந்த ஸ்தானத்தில் वे இருக்கிறேன். परमेश्वर मुझे देखने के समय बड़े प्यार से देखता है वो தேவன் என்னை परमेश्वर। பார்க்கும் போதெல்லாம் அன்பாய் பார்க்கிறார். उस परमेश्वर के विरोध में कार्य कराकर मेरे को गिराने के लिए शैतान चाहता है। அந்த தேவனுடைய பார்வையிலிருந்து நான் விழுந்து போக வேண்டும் என்று ऐसी சாத்தான் बात को என் तो हम வாழ்க்கையிலே देखते हैं கிரியை आदम की செய்கிறான். जिंदगी में ऐसे नहीं उसने कार्य किया। அதுதான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. जब उन लोगों ने परमेश्वर की महिमा को नष्ट कर दिए, அவர்கள் அதை செய்து தேவனுடைய அந்த மகிமை ओ இழந்து शैतान अब बोला रहेगा मेरा काम पूरा हो गया। அதோட சாத்தானுக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்திருக்கும் வேலை முடிந்தது என்று. तो उस जीवन की वृक्ष और भलाई बुराई जानने की वृक्ष ना सही समय के लिए परमेश्वर इंतजार कर रहा था उसे देने के लिए। அந்த கனியை கொடுக்க வேண்டும் என்றதுக்கான சரியான காலத்திற்கு தேவன் காத்து पर கொண்டிருந்தார். उसके पहले इन लोग ने जो कार्य किया वही पाप है। அந்த ஆதாமும் ஏவாளும் காலத்துக்கு முன்பாகவே செய்த கிரியையினால் பாவம் उनके अंदर वो धीरज नहीं रहा। அவர்களிடத்திலே அந்த பொறுமை இல்லை. आपकी जिंदगी में परमेश्वर अद्भुत कार्य को करने वाला है। தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான निश्चित तौर से परमेश्वर आपकी जिंदगी को उठाएगा। நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். निश्चित तौर से परमेश्वर उठाएगा। நிச்சயமாக உயர்த்துவார். जितने भी प्रभु यीशु मसीह के पास आते हैं, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் अपने आप को उसके सामने दीन करते हैं யாரெல்லாம் இயேசுவிடம் வந்து தம்மை தாழ்த்துகிறார்கள் और उसकी क्रिया के लिए इंतजार करते அவர் हैं, கிரியை
செய்வதற்காக वो आपके बारे में जैसे ऊंचे सोच के रखा है, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உயர்ந்த நோக்கம் वैसे परमेश्वर आपको बनाएगा। உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்। उसके पहले शैतान आपको और मुझको या भटका कर इस संसार की मार्ग में चलाएगा। ஆனால் அதற்கு முன்பாகவே பிசாசு தேவனுடைய வழியை விட்டு விலகச் செய்ய முயற்சிப்பான்। इसलिए हमें क्या करना है? எனவே செய்ய வேண்டியது என்ன? हम परमेश्वर के हाथ के नीचे रहना। தேவனுடைய பலத்த கரத்திலே आप बोलेंगे पास्टर ये प्रचार करना बहुत ही आसान है। நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் இத சொல்றது ரொம்ப ஈஸி। पास्टर ये प्रचार करना बहुत ही आसान है। கூறுவது மிகவும் எளிது। दीनता में रहो, அடங்கிரு, उसके हाथ के नीचे रहो, கரத்தின் கீழே वो तुझे उठाएगा करके बोलना बहुत ही आसान है। என்று சொல்லுவது மிகவும் आप எளிதுதான்। कहेंगे पता है पास्टर आपको हमारी जिंदगी में तकलीफ क्या है? ஆனா எங்க வாழ்க்கையில நாங்க கடந்து போகிற பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும்। हमें कितना चिंता है पता है? உங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? इसलिए पत्रस 7वां वचन में इस प्रकार से कहता है। அதைத்தான் 7ஆம் வசனத்திலே பேதுரு கூறுகிறார்। पहली पत्रस उसकी 5 की 7 में इस प्रकार से लिखा है, பேதுரு 5:7 अपनी सारी चिंता उस पर डाल दो क्योंकि उसको तुम्हारा ध्यान है। அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்। अपनी सारी चिंता उस पर डालो। உங்கள் கவலைகளை எல்லாம் தேவன் மேல் வைத்து விடுங்கள்। यीशु भी बुलाया है हम लोगों को। இயேசு கிறிஸ்துவும் நம்மை ये அழைத்திருக்கிறார்। बोझ से दबे हुए लोग मेरे पास आओ, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் मैं என்னிடத்தில் तुम्हें வாருங்கள், विश्राम दूंगा। நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் उसी தருவேன்। परमेश्वर के बारे में पत्रस कहता है, அந்த தேவனை குறித்து தான் பேதுரு अपनी सारी चिंता उस पर डालो, உன்னுடைய எல்லா கவலைகளையும் अपनी सारी चिंता उस पर डालो, எல்லா கவலைகளையும் उसको தேவன் மேல் तुम्हारी வைத்து ध्यान விடு। है, அவர் உன்னை वो விசாரிப்பார், तुम्हें जानता है। அவர் உன்னை அறிவார்। इस संसार के सृष्टि से पहले परमेश्वर ने आपको चुन लिया है। இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை माँ के गर्भ में रचने से पहले परमेश्वर ने चुन लिया है। தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்। दाऊद कहता है मैं जब से इस संसार में मैं तेरी ओर से आया है कर நான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் போதே, நான் கற்பத்திலிருந்து புறப்படும் போதே நான் உம் சார்பிலே விழுந்தேன் என்று தாவீது கூறுகிறார்। हालेलुया। प्रभु आपको जानता है, தேவன் உங்களை நன்கு அறிவார்। प्रभु आपको जानता है, தேவன் உங்களை वो நன்றாக आपकी जरूरत को जानता உங்களுடைய है, தேவைகளை அவர் आपकी அறிவார், परिस्थिति को जानता உங்கள் है, சூழ்நிலைகளை அவர் आपकी அறிவார், बीमारी को जानता உங்கள் है, வியாதிகளை அவர் वो அறிவார், सारे प्रकार की आंसुओं को உங்கள் जानता है। எல்லாவித கண்ணீரையும் தேவன் ये அறிவார்। सारी चीज को परमेश्वर जानता है, எல்லாம் அவருக்கு தெரியும்। उसे ध्यान है आपके बारे में। உங்களை குறித்து அவருக்கு அக்கறை इसलिए உண்டு। इन दिनों में चिंता करने की कोई जरूरत எனவே नहीं। நீங்கள் கவலைப்பட வேண்டிய चिंता அவசியம் இல்லை। आपको परमेश्वर से दूरी में लेकर जाता நீங்கள் है। எவ்வளவு கவலைப்படுகிறீர்களோ அந்த கவலை உங்களை தேவனை इसलिए- விட்டு தூரமாக நடத்தி செல்லும்। इसलिए अपनी चिंता को छोड़ दीजिए, எனவே உங்கள் கவலைகளை விட்டு आप விடுங்கள், परमेश्वर के पास आ जाइए। தேவனுடைய அருகிலே हे வாருங்கள்। प्रभु, பிதாவே, मेरी जिंदगी में आप अद्भुत काम कर என் सकते வாழ்க்கையிலே हैं। நீர் அற்புதம் செய்ய आप முடியும்। ही अद्भुत काम कर सकते அற்புதத்தை हैं। செய்ய முடியும்। आपके अलावा मेरी जिंदगी में कोई कार्य नहीं कर सकता है। உம்மாலே அன்றி வேறு நன்மை मैं என் अपने வாழ்க்கையிலே வர आप को तेरे வாய்ப்பில்லை। सामने दीन करता என்னை हूँ, நான் உம்முடைய तेरे கரத்தில் हाथों में அடக்கி दीन ஒப்புக் करता हूँ கொடுக்கிறேன்। परमेश्वर। मैं विश्वास करता हूँ मुझे योग्य समय में उठाएंगे என்னை कर ஏற்ற காலத்திலே நீர் உயர்த்துவீர்। मेरी सारी चिंताओं को मैं तेरे चरणों में रखता हूँ எல்லா परमेश्वर। கவலைகளையும் நான் உம்முடைய பாதத்தில் हालेलुया। हालेलुया। मैं जानता हूँ तुझे मेरी ध्यान है परमेश्वर। நீர் என்னை விசாரிக்கிறவர் என்பதை நான் हालेलुया, அறிவேன்। हालेलुया, हालेलुया। हालेलुया। इन सभी बातों को पतरस एक उद्देश्य के साथ कहता இந்த है। எல்லா காரியங்களிலும் பேதுரு சொல்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு। आज मैं इस रात को इस बात को प्रचार कर रहा हूं, एक उद्देश्य है இதை मैं நானும் இந்த வேளையில இதை பிரசங்கிப்பதற்கு ஒரு நோக்கம் आपको இருக்கிறது। ये मत समझो कि यार हम तो अच्छे हैं फिर भी पास्टर क्यों बोलता है अधीन में रहो अधीन में रहो। कौन सी अधीनता है? நீங்க நினைக்கலாம் நாங்க நல்லா இருக்கோமே, இப்ப எதுக்கு அடங்கிரு அடங்கிரு என்று பாஸ்டர் சொல்லுகிறாரு। 24/7 करके काफी सारे मिनिस्ट्री कहते हैं हम प्रार्थना करते हैं। எவ்வளவு ஊழியங்கள் 24/7 என்று சொல்லி போடுகிறார்கள்। मैं ஜெபிக்கிறோம் विश्वास என்று। करता हूँ लोग प्रार्थना करते होंगे, அவர்கள் கண்டிப்பாக அவ்வளவு மணி நேரங்கள் मगर उससे ஜெபிக்கிறார்கள்। भी बढ़कर एक कार्य इस पृथ्वी में हो रहा है। ஆனால் அதை காட்டிலும் ஒரு காரியம் 24/7 शैतान हमारे पीछे है हमें गिराने के लिए। பிசாசும் 24 மணி நேரமும் நம்மை கீழ் தள்ளும்படியாக அவனும் கிரியை वो செய்து हमारे கொண்டுதான் विरोध இருக்கிறான்। में कार्य कर रहा है, அவனும் காரியம் செய்து கொண்டுதான் हमें இருக்கிறான்। ठोकने के लिए चाहता है, எப்படியாவது நம்மை விழத்தள்ள हमें गिराना है उसको, விழத்தள்ளும்படியாக हमारी जिंदगी को तबाह करना है। நம்மை அப்படியே கீழ்ப்படுத்த हम வேண்டும் आगे की ओर नहीं बढ़ना है, முன்னேறி செல்ல முடியாது। विश्वास में नहीं बढ़ना है, விசுவாசத்தில் प्रार्थना में முன்னேறாமல், नहीं बढ़ना है, ஜெபத்தில் முன்னேற आशीष में முடியாமல், नहीं बढ़ना है, ஆசீர்வாதத்தில் வளராமல், काफी सारी चीजों में बढ़ोतरी नहीं है। நம் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல்
இல்லாமல் उस बात को இருக்கும்படியாக हमारी संतान को भी रोक के रखा है, இதுதான் अनेक நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளையும் தடை செய்து ऐसे வைத்திருக்கிறது. करके रखा है। அப்படியே அவர்களை तो इसके लिए ही यहाँ पर पतरस कहता है, எனவேதான் பேதுரு இதை எழுதி ये 8वें वचन को हम पढ़ेंगे, 8ஆம் வசனத்திலே सचेत रहो और जागते रहो, क्योंकि तुम्हारा विरोधी शैतान गरजने वाले सिंह के समान इस खोज में रहता है कि किसको चीर फाड़ खाऊं। தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் देखो திரிகிறான். शैतान की उद्देश्य क्या है? சாத்தானுடைய நோக்கம் என்ன? किसी को भी निगल जाना है, யாரையாவது விழுங்கலாம் किसी என்று, को भी निगल जाए, எவரையாவது किसी को விழுங்கி भी खा जाना है। விழுங்கிவிட வேண்டும். इस उद्देश्य में शैतान रहता है। இந்த நோக்கத்தோடு தான் பிசாசு எப்போதும் इसलिए கிரியை पतरस कलीसिया को इस प्रकार से उत्साहित करता है मसीह எனவே लोगों को। பேதுரு சபையை உற்சாகப்படுத்துகிறார். 2000 साल के पहले ही उसने उत्साहित किया। 2000 வருஷத்துக்கு फिर से முன்பாக इस रात को मैं आप लोगों को उत्साहित करता हूँ। இந்த இரவு வேளையிலும் உங்களை अब நான் सचेत रहना உற்சாகப்படுத்துகிறேன். जरूरी है। நீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களா अब सचेत रहना जरूरी है। தெளிந்த புத்தியுள்ளவர்களா शैतान आपकी ट्रैप बना सकता है। பிசாசு உங்களுக்காக கண்ணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். शैतान आपको इस संसार की काफी बातों से फंसा सकता है। இந்த உலகத்தின் अनेक காரியங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளும்படி அவன் கிரியை செய்து उससे கொண்டிருக்கிறான். फंसने के लिए बचने के लिए आपको परमेश्वर के सामने दीन करना जरूरी है। ஆனால் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அடைய हालेलुया। परमेश्वर अद्भुत कार्य को करेगा। தேவன் பெரிய और காரியங்களை செய்வார். जागते रहो करके அது बोला। மாத்திரமல்ல விழித்திருங்கள். जागते रहो बोले तो कौन सी जागना है? விழித்திருப்பது என்றால் रात என்ன भर விழித்திருப்பது? जागकर बैठने की बात नहीं कर रहा हूँ। இரவெல்லாம் அமர்ந்திருப்பதல்ல, दिन भर जागकर बैठने के लिए नहीं बोल रहा हूँ। தூங்காமல் அமர்ந்திருப்பதல்ல. ऐसे तो इस संसार के बहुत सारे पैसे वाले को नींद ही नहीं आता है। அப்படி பார்த்தா உலகத்திலே எவ்வளவு பணக்காரருக்கு தூக்கமே வர उस மாட்டேங்குது. जागने के बारे में नहीं बात कर रहा हूँ। அந்த விழிப்பை குறித்து நான் சொல்லவில்லை. प्रार्थना में जागते रहो, ஜெபத்திலே விழித்திருப்பது, प्रार्थना में जागते रहो। ஜெபத்திலே விழித்திருப்பது. आपकी आंखें में परमेश्वर की ओर देखते रहो करके कहता நீங்கள் है। உங்கள் கண்களினால் தேவனை பார்த்து கொண்டே क्योंकि இருங்கள். हमारे विरोध में जो शैतान कार्य करता है उससे जानना जरूरी है। ஏனென்றால் சாத்தானின் தந்திரங்களை நாம் அறிய வேண்டியது அவசியமா शैतान किसी को गिराना चाहता तो सबसे पहले घमंड को लेकर आता है। சாத்தான் யாரையாவது விழ தள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவன் கொண்டு வருவது பெருமை. दूसरी बात हमें अधीनता से बाहर निकालता है। இரண்டாவதாக நம்மை நாம் கீழ்ப்பட்டிருப்பதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது. तीसरी बात वो हमारी प्रमोशन को रोक देता है, மூன்றாவதாக நம் முன்னேற்றத்தை தடை செய்வது. क्योंकि शैतान हमारा विरोधी है। ஏனென்றால் சாத்தான் நம்முடைய எதிராளி. उसको पता ही है हम दीन में रहेंगे उसके हाथ में तो परमेश्वर के हाथ में तो वो इसको उछाल डालेगा। அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய கரத்துல கீழ்ப்பட்டு இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்தி விடுவார். हालेलुया। जागते रहो, எனவே इस விழித்திருப்போம். दिन जागते रहो। விழித்திருப்போம். प्रभु से पूछो, प्रभु जो ऐसे कोई काम तुम्हें प्रसन्न नहीं करते वो मेरे जिंदगी से हटा दो परमेश्वर। கேட்போம், தேவனே நான் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையை விட்டு விலகி விடட்டும். हे परमेश्वर मेरी प्रार्थना हमेशा मैं तेरे साथ बने रहने के நான் लिए मांगता எப்போதும் हूँ। உம்முடைய சார்பிலே உம்மோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். हालेलुया। मुझे आपके अधीन में रखो परमेश्वर, எனக்கு என்னை உம்முடைய கரத்தின் கீழ் मुझे வைத்துக் आपके கொள்ளும். अधीन में रखना आपकी कर्तव्य है परमेश्वर। என்னை உம்முடைய கரத்திற்குள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. देखो दाऊद भी एक वर को मानता है परमेश्वर से। தாவீது கூட தேவனிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார். वहाँ भजन संगीता 23 का उसकी वचन 4 में लिखा है, एक वर मैंने यहोवा से मांगा है। 27 का 27 का 4 में लिखा है, एक वर मैंने यहोवा से मांगा है, उसी से यत्न में लगा हूं कि मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊं, जिससे यहोवा की मनोरथा पर दृष्टि करता रहूं और उसकी मंदिर में ध्यान किया करूं। हालेलुया, ஆமென். हालेलुया। சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். आमेन। அல்லேலூயா. देखो अधीनता के लिए सबसे बड़ी एग्जाम्पल है ना डेविड। இதுதான் ஒரு அருமையான உதாரணம். நம்ம கீழ்ப்படுத்தி இருப்பதற்கு ஒரு அருமையான ये तो वरदान मांग रहा है। இவர் ஒரு வரத்தை கேட்கிறார். कैसे वरदान मांग रहा है? எப்படிப்பட்ட வரம்?
हे परमेश्वर मैं तेरे भवन में रहना जीवन भर, நான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய ஆலயத்திலே तेरी தங்கியிருக்க मनोरथा வேண்டும். की ओर मैं दृष्टि करना உம்முடைய है। மகிமையை பார்க்க வேண்டும். Lord, I want to see the glory of yours in my life, oh உம்முடைய God. மகிமையை என் வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். आज काफी सारे वरदान के बारे में गलत सोच के बैठे हैं। நாம் இந்த எவ்வளவு பேர் வரங்களை குறித்து தவறாய் The எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். gift of Holy Spirit के बारे में गलत बैठे हुए हैं। பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை குறித்து எவ்வளவு தவறான கருத்துக்கள் அநேகரிடத்தில் हम இருக்கிறது. परमेश्वर से उपवास करके वो करके लड़के काफी सारे आशीष वरदान को प्राप्ति कर अपने आप को इस संसार में प्रकट करने के लिए चाहते हैं। நாம் எவ்வளவு உபவாசம் பண்ணி நம்மை வருத்தி கொண்டு தேவனிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே பெரிய ஆட்களாக காண்பிக்கும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் If you are really concerned about the people, உண்மையாகவே நாம் மக்களை குறித்து கரிசனை if you have the compassion for the people, உண்மையாகவே நாம் ஜனங்கள் மேல ஒரு surely God will use you. கண்டிப்பாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். परमेश्वर आपको उपयोग करेंगे, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். परमेश्वर उपयोग करेंगे। கர்த்தர் உங்களை अपने आप को பயன்படுத்துவார். धीन कीजिए दिनों ஆனால் में। செய்ய வேண்டியது ஒன்று, प्रभु கீழ்ப்படிவோம். मुझे हमेशा के लिए आपकी भवन में ठहरना है। கர்த்தாவே நான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் हालेलुया, வாசம் பண்ண வேண்டும். हालेलुया। हालेलुया। यही वरदान इन दिनों में हमें जरूरत है। இந்த வரம் தான் நமக்கு தேவை. हे परमेश्वर, मुझे इस वरदान से भर दो ஆண்டவரே, परमेश्वर। இந்த வரம் எனக்கு தாங்க. हमेशा मैं तेरी हाथ के नीचे रहूं நான் என் परमेश्वर। ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ हालेलुया। வேண்டும். हालेलुया। ये दाऊद जो है ऐसे वरदान मांगने वाला, दाऊद की जिंदगी में परमेश्वर ने वरदान दे दिया है। அப்படிப்பட்ட காரியத்தை வரமாக கேட்ட அந்த தாவீதுக்கு தேவன் அதை कौन सी கொடுத்தார். वरदान दिया? என்ன வரம்? उसके समूह में भी वरदान दिया और इस संसार में भी अच्छे ऊंचे आशीष को परमेश्वर ने दिया है। அவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கிற பாக்கியத்தையும் கொடுத்தார், இந்த உலகத்திலே பெரிய உயர்வுகளையும் கொடுத்தார். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। इसलिए हमारी जिंदगी में दिनों में परमेश्वर से मांगे, परमेश्वर मुझे उस वरदान से भर दो எனவே இந்த परमेश्वर। நாட்களிலே தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாரும். हे परमेश्वर, मैं तेरे हाथ के नीचे अधीन நான் உம்முடைய रहना चाहता हूं। கரத்தின் கீழ் அடங்கி இருக்க मैं हमेशा ஆசைப்படுகிறேன். तेरे हाथ के नीचे, எப்போதும் உம்முடைய जो கரத்தின் கீழ் इस அடங்கி இருக்க संसार में வேண்டும். सबसे ऊंचे स्थान में मुझे आप இந்த रखेंगे परमेश्वर। உலகத்தின் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை வைக்கக்கூடிய उसको தேவனாகிய छोड़ हम உம் कुछ கரத்திலே नहीं कर सकते உம்மை हैं। விட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. मुझे हमेशा परमेश्वर एक बात को मुझे याद दिलाता है, என்னை தேவன் எப்போதும் ஒரு காரியத்தை எனக்கு हमेशा याद நினைவுபடுத்துகிறார். दिलाने वाली எப்போதும். बात है। यूहन्ना 15 अध्याय में लिखा है, யோவான் 15ஆம் அதிகாரம். मैं सच्चे दाखलता हूँ, நானே மெய்யான तुम திராட்சை डाली செடி, हो, நீங்கள் கொடிகள். और तुम मुझ में और मेरे वचन तुम में बने रहे तो நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் तुम நிலைத்திருந்தால் बहुत फलवंत हो जाएंगे। நீங்கள் மிகுந்த கனிகளை मुझे கொடுப்பீர்கள். छोड़ तुम कुछ नहीं कर सकते हैं, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் जिसे செய்ய छोड़ मैं முடியாது. कुछ नहीं कर सकता हूँ। என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ऐसे परमेश्वर के हाथ के नीचे में है तो मैं सब कुछ कर सकता हूँ। ஆனால் அதே தேவனுடைய கரத்தின் கீழ் நான் அடங்கி இருக்கும் போது என்னால் எல்லாம் செய்ய हालेलुया। फिलिपियर 4:13 इस वचन को कहता है, பிலிப்பியர் 4:13 இதை जो கூறுகிறது. मुझे सामर्थ देता है उसकी सामर्थ से मैं सब कुछ कर सकता என்னை हूँ। பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய आप எனக்கு பலன் जितने உண்டு. प्रभु के हाथ में दीन होते जाएंगे, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய கரத்தின் கீழ் நம்மை जितने அடக்கி आपकी இருக்க घुटने ஒப்புக்கொடுக்கிறோமோ, संसार के सामने नहीं, परमेश्वर के सामने झुकता जाएगा, எந்த அளவுக்கு நாம் முழங்காலை மடக்கி தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து उतना ही इस தாழ்த்துகிறோமோ, संसार में हमारी सर उठाकर हम அந்த जिंदगी அளவுக்கு में। தேவன் நம்மை இந்த உலகத்திலே इसलिए உயர்த்த प्रभु के सामने दीन होना ये साधारण बात नहीं, ऐसे लोगों को परमेश्वर राज्य में राज करने के लिए रखने वाला परमेश्वर। யாரெல்லாம் தேவனுடைய கரத்தின் கீழே தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேவன் ஆளுகை செய்யும்படியாக Amen. நம்முடைய ராஜ்யத்திலே Hallelujah. உயர்த்துவார். ஹல்லேலூயா. Humbling ourselves in the mighty hands of God, not a sign of slavery. தேவனுடைய கரத்தின் கீழே தாழ்த்துவது என்றால் அடிமையாக அல்ல. He will never treat us as slaver. தேவன் ஒருவரையும் அடிமைப்படுத்துகிற தேவன் He அல்ல. will display our life to the thousands of the people as a king the days to come. அவர் உங்கள் வாழ்க்கையை வருகிற நாட்களிலே அநேகருக்கு முன்பாக ஒரு ராஜாவை போல வெளியரங்கமாக்குவார். Hallelujah. 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 कितने भी शैतान मुझे बहकाए क्यों ना हो, எந்த விதமாத்தில சாத்தான் உங்களை தாழ்த்தினாலும் शैतान சரி, को मैं बोलूंगा, சாத்தானிடத்தில் मैं சொல்லுவேன், जिसके हाथ के नीचे है ना, நான் எந்த தேவனுடைய கரத்தில் वो मुझे இருக்கிறேனோ सही तौर से उठाएगा, அந்த தேவனுடைய கரம் என்னை सही சரியான समय में நேரத்தில் मुझे உயர்த்தும். उठाएगा। என்னை சரியான जब वो நேரத்தில் என்னை उठाएगा, உயர்த்தும். அவர் என்னை जब உயர்த்தும் போது, मुझे उठाएगा, என்னை என் தேவன் உயர்த்தும் मेरे போது, सारे शत्रु के सामने मेरे सर को ऊंचा करने என்னை वाला। சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கள் விரோதமாக தேவன் என் भजन தலையை संहिता நிமிர்த்துவார், उसकी உயர்த்தும். 27 की उसकी 12वीं वचन को हम पढ़ते हैं।
சங்கீதம் 27:12 வசனம். मुझको मेरे सताने वाले पर ना छोड़ा, और क्योंकि झूठे साक्षी उपद्रव करने वाले की धुन में मेरे विरोध उठे हैं. बस என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. परमेश्वर सताने वाले की इच्छा में नहीं छोड़ेगा. கர்த்தர் நம்மை துன்பப்படுத்துவருடைய இஷ்டத்திற்கு விடமாட்டார். जब हम उसके हाथ के नीचे रहते हैं ना, எப்போ நாம் தேவனுடைய கரத்திற்கு கீழே शैतान की அடங்கி योजना में नहीं रहते हैं. சாத்தானுடைய எண்ணத்திலே நாம் परमेश्वर की ही अधीन में रहने के समय परमेश्वर हमें उसकी योजना के तहत उठाता है. நாம் தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். संगीता 27:6 भी इस प्रकार से कहता है, சங்கீதம் 27:6 मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக और உயர்த்தப்படும். मैं यहोवा के तंबू में जय जयकार के साथ बलिदान चढ़ाऊंगा, அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த और उसका भजन गाऊंगा करके कहता है. அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். आप प्रभु के हाथ के नीचे अधीन में रहेंगे. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே கீழ்ப்படுத்தும் போது चारों ओर के शत्रुओं के सामने आपकी सर को ऊंचा करता है. சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை கர்த்தர் हालेलुया, உயர்த்துவார். हालेलुया. हालेलुया. इसलिए प्रभु के सामने अधीन करना ये गुलामी नहीं है. எனவே தேவனுடைய கரத்திலே அடங்கி இருப்பது என்றால் அடிமைத்தனம் அல்ல. इस संसार के सबसे ऊंचे स्थान में है. அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தானங்களிலும் மேலான ஒரு इन ஸ்தானம். दिनों में हम परमेश्वर के पास இந்த आएंगे. நாட்களிலே நாம் தேவனிடத்தில் प्रभु திரும்பமாக मैं வருவோம். फिर से एक बार मैं अपने आप को दीन करता हूँ. ஆண்டவரே, திரும்பமாக என் வாழ்க்கையை ஒரு விசை फिर நான் से एक बार தாழ்த்துகிறேன். आपकी हाथ की भरोसा करता हूँ. திரும்பமாக உம்முடைய கரத்தில் நம்பிக்கை கொண்டு என்னை आपके नाम की தாழ்த்துகிறேன். महिमा करता हूँ. உம்முடைய நாமத்தை आपकी மகிமைப்படுத்துகிறேன். तारीफ करना चाहता உம்மை हूँ. உயர்த்த आपकी விருப்பப்படுகிறேன். तारीफ करना चाहता உம்மை हूँ परमेश्वर. உயர்த்துகிறேன். मेरी सारी चिंताओं को मैं उठाकर कूड़े में डालता हूँ என்னுடைய परमेश्वर. எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்து मैं விடுகிறேன். सब कूड़े में डालता हूँ परमेश्वर. எல்லாவற்றையும் எறிந்து वो விடுகிறேன். मेरी चिंता ही मुझे अपने आप से दूर करता है. என்னுடைய கவலைகள் உம்மை விட்டு என்னை தூரமாக எடுத்து ऐसे सारी परिस्थिति को मैं उठाकर फेंक रहा हूँ அப்படிப்பட்ட எல்லா परमेश्वर. சூழ்நிலைகளையும் நான் தூக்கி मैं எறிந்து फिर से விடுகிறேன். तेरे हाथ के नीचे आता हूँ. திரும்பமாக உம்முடைய கரத்திற்கு तेरे என்னை हाथ के கீழ்ப்படுத்துகிறேன். नीचे आता உம்முடைய हूँ. கரத்திற்கு मुझे என்னை भरोसा है, எனக்கு நம்பிக்கை मुझे உண்டு. भरोसा है, எனக்கு நம்பிக்கை तुम உண்டு. मेरे सर को ऊंचा करेंगे. நீர் என்னுடைய தலையை आप உயர்த்துவீர். मेरे सर को ऊंचा करेंगे. நீர் தலையை உயர்த்துவீர். मेरी भरोसा है आप मेरे सर को ऊंचा करेंगे. என்னுடைய தலையை நீர் मैं கண்டிப்பாக बड़े உயர்த்துவீர். आश्वासन के साथ कहता हूँ, நான் ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக वो கூறுகிறேன். आपके सर को निश्चित तौर से ऊंचाई में लेकर தேவன் आएगा. உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். Hallelujah. 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 You are under the plan of God. நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறீர்கள். You are in the right time. He will going to lift you. எனவே சரியான சமயத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். David किस प्रकार से वरदान को मांगा, தாவீது இவ்வாறான வரத்தை கேட்டார். मुझे तेरे भवन में रखो परमेश्वर. உம்முடைய ஆலயத்திலே என்னை वो जान வைத்துக் लिया यदि मैं उसके भवन में उसके अधीन में रहूंगा तो इस संसार में सबसे ऊंचे स्थान में रहूंगा. ஏனென்றால் அவருக்கு தெரியும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் நிலைநிறுத்துவார். आदम और हवा जो है उधर राजा रानी के समान थे. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ராஜா ராணியை போல தேவன் कितने வைத்திருந்தார். ऊंचाई में रखा था அவ்வளவு परमेश्वर. உயரத்திலே அவர் உயர்த்தி सबको उनके வைத்திருந்தார். अधीन कर दिया था. எல்லாவற்றையும் அவர்கள் கரத்திற்கு इतनी கீழ்ப்படுத்தி இருந்தார். ऊंचाई में रहने वाला அப்படிப்பட்ட ஒரு உயரமான उन लोगों को ஸ்தானத்தில் गिराने இருந்த के लिए அவர்களை घमंड को दिया था அவர்களை शैतान. அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே தள்ளும்படி சாத்தான் அவர்களுக்கு ஒரு பெருமையை ஒரு तो கீழ்ப்படியாமை परमेश्वर आपको ऊंचाई में रखा है. தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். एकदम ऊंचाई में रखा है. உங்களை உன்னதமான ஸ்தானத்திலே इसलिए வைத்திருக்கிறார். और अब परमेश्वर के दीन हो जाओ. எனவே இன்னும் உங்களை தாழ்த்துங்க. और भी परमेश्वर बढ़ाएगा. இன்னும் தேவன் உங்களை और भी உயர்த்துவார். परमेश्वर இன்னும் बढ़ाएगा. உயர்த்துவார். परमेश्वर स्वयं आप अर्रे को आशीष करे. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்கள் परमेश्वर ஒவ்வொருவரையும் आप लोगों के संग ஆசீர்வதிப்பாராக. रहकर बड़े-बड़े கர்த்தர் कार्य உங்களோடு करने கூட இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. आप परमेश्वर की महिमा को आने वाले दिनों में हम வருகிற देखेंगे. நாட்களிலே தேவனுடைய பெரிய மகிமையை और காண்பீர்கள். और आप लोग गवाही देने वाले हैं. நீங்கள் அதை சாட்சியாக கூற बस போகிறீர்கள். उस दिन की संदेश हमारे जिंदगी में बड़ी आशीष को लेकर பாஸ்டர் அன்னைக்கு சொன்ன அந்த செய்தியின் மூலமாக தேவன் என் வாழ்க்கையை प्रभु ஆசீர்வதித்தார். के हाथ के नीचे अधीन होना, इस संसार के उच्च स्थान में पहुंच जाना, ये सबसे ये दर्शाता है.
இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படியாக தேவனுடைய கரத்தின் கீழ் இருப்பது परमेश्वर आपके साथ அவசியம். ऐसे करेंगे। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து கொண்டு मैं அப்படியே प्रार्थना करना செய்வாராக. चाहता हूँ। இப்பொழுதும் ஜெபிப்போம். सर्वशक्तिमान परमेश्वर, हम आपको धन्यवाद करते சர்வ हैं। வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி तेरे செலுத்துகிறோம். हाथों के नीचे अधीन रहने के लिए मुझे ज्ञान और परमेश्वर समय को भी दीजिए परमेश्वर। உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரத்திற்கு கீழாக அடங்கி இருக்கும்படியாக எனக்கு புத்தியையும் ஆண்டவரே எனக்கு அந்த சமயத்தையும் பொறுமையும் हाँ தருவீராக. परमेश्वर, आप देंगे करके विश्वास करते நீர் हैं। அப்படி செய்வீர் என்று நான் योग्य समय விசுவாசிக்கிறேன். तक मैं आपके हाथ के नीचे इंतजार ஏற்ற करूं। சமயம் வரை நான் உம்முடைய கரத்தில் அடங்கி अब காத்திருப்பேன். आदम और हवा को आपने सही रीति से रखे थे परमेश्वर। ஆதாமையும் ஏவாளையும் நீர் சரியான நிலைமையில आपके समय के पहले வைத்திருந்தீர். शैतान ने उन्हें वंचित किया, ஆனால் உம்முடைய காலத்திற்கு முன்பாகவே சாத்தான் அவர்களை வஞ்சித்து விட்டார். उसलिए उन्हें जोता, उसको भी उन लोगों ने नष्ट எனவே किया। அவர்கள் தாங்கள் பெற்றிருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் ऐसे हमें நஷ்டப்பட்டார்கள். कभी शैतान वंचित नहीं कर அப்படி पाए। நாங்கள் வஞ்சிக்கப்படாத படிக்கு अब आज इस संसार की चिंता को हमारे जिंदगी में आने से आप रोक இந்த दीजिए உலக परमेश्वर। பிரகாரமான எல்லா கவலைகளில் இருந்தும் நீர் எங்களை इस விடுதலை रात செய்யும். को बोझ और चिंता को आपकी चरणों के नीचे लेकर எல்லா आते हैं। பாரங்கள் எல்லா கவலைகளையும் பாதத்திலே வைக்கிறோம். शैतान की सारे प्रकार की चिंता को आपके चरणों के नीचे लेकर பிசாசு आते हैं। கொண்டு வரக்கூடிய எல்லா கவலைகளையும் உம்முடைய பாதத்தின் इस கீழ் रात को हम வைக்கிறோம். अपने आप को धीन करते हैं। எங்களை நாங்கள் अब आज கீழ்ப்படுத்துகிறோம். जितने लोग ये आवाज सुनेंगे उनको लिए भी मैं प्रार्थना करता இதை हूँ, கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் जितने விசேஷமாய் वो दीन ஜெபிக்கிறோம். करते उतने उन्हें ऊंचा कीजिए எந்த அளவுக்கு परमेश्वर। அவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அந்த उतने அளவுக்கு ऊंचा அவர்களை कीजिए உயர்த்துவீராக परमेश्वर, ஆண்டவரே. उतने ऊंचा कीजिए உயர்த்தும் परमेश्वर। ஆண்டவரே. जैसे कहता है मेरे शत्रु के सामने मेरे सर को परमेश्वर ने என்னை ऊंचा किया, சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினார் என்று वैसे சாட்சி परमेश्वर आने சொல்லும்படியாக वाले दिनों में लोग गवाही देने के लिए हम அப்படி प्रार्थना करते சாட்சி சொல்லும்படியாக हैं। ஜெபிக்கிறோம். परमेश्वर आशीष कीजिए हर एक को परमेश्वर, ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதியும். आपकी महिमा हो, உமக்கு மகிமை आपकी உண்டாவதாக. तारीफ हो परमेश्वर। உமக்கு துதி और உண்டாவதாக. परमेश्वर आने वाले दिनों में और हमारे से बातें कीजिए, இன்னும் வருகிற நாட்களிலே எங்கள் மூலமாக நீர் और भी பேசுவீராக. परमेश्वर ये देश के लिए आशीष की कारण बने, இது தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக हमारे இருக்கட்டும். हिंदुस्तान के लिए एक आशीष की कारण எங்கள் बने। இந்திய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக अब இருக்கட்டும். बहकाने वाली सारी आत्मा को यीशु के नाम से रोकते हैं परमेश्वर। எல்லா எதிர்மறையான கிரியைகளையும் நாங்கள் முறியடிக்கிறோம். हम एक இயேசுவின் मन நாமத்தில். होकर परमेश्वर आपकी चरणों में आते हैं। நாங்கள் இயேசுவின் நாமத்திலே को ஒருமனப்பட்டு आशीष உம்முடைய कीजिए சமூகத்திலே परमेश्वर। வருகிறோம். எங்களை हे पिता ஆசீர்வதியும். ऐसे करेंगे कर विश्वास நீர் करते அப்படியே செய்வீர் என்று हैं। விசுவாசிக்கிறோம். यीशु के नाम से இயேசுவின் आमेन, நாமத்தில் आमेन। பிதாவே ஆமென். परमेश्वर स्वयं हमारे को आशीष கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் फिर से कल ஆசீர்வதிப்பாராக. हम इसी 7 बजे से और 8 बजे तक का हमारे संदेश रहेगा। திரும்பவுமாக நாளை தினம் 7 முதல் 8 மணி வரையும் நாம் தெய்வ आप செய்திக்காக लाइक कर கடந்து सकते வருவோம். हैं, शेयर कीजिए, जितने लोगों को ये जाएगी ये परमेश्वर के वचन उनकी जिंदगी நீங்க में भी लाभ இந்த होगा। செய்தியை நீங்க லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக फिर से இருக்கும். मिलने तक आप लोग से हम विदा ले रहे यीशु के नाम திரும்பமாக से। சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आमेन ஆமென். आमेन।